இன்னொன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா அப்படிங்கிற பேரே பேமெண்ட் இல்லாதான்ற அளவுக்கு அவங்கள வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திமுக அதிமுக ரெண்டுலேயும் பேரம் பேசி இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியார் வந்து எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன்னு சொன்னார், தராமல் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு எடப்பாடியார் பதில் சொல்லிட்டார். அதுக்கு நீங்கள் 2026 கூட்டணிக்கு வந்தால் அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்களை பற்றி தெரியும், இவங்க 2 கட்சியோட பேரம் பேசுறது போன தேர்தலே நடத்துனாங்க, 2021 தேர்தலே நடத்துனாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து பேரம் பேசக்கூடிய ஒரு நபர் அவங்கள பற்றி. அடுத்து காங்கிரஸ் வந்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி விளவங்கோடு தொகுதியில் டிடி பிரவீன் அப்படிங்கிற ஒரு மலையாளி அவங்க கிறிஸ்தவ நாடார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அவங்க கிறிஸ்தவ நாடாராக இருந்தாலுமே கூட அந்த நாகர்கோவில் பக்கம் இருக்க மக்கள் அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரைலாம் எழுதியிருக்காங்க. அவர் திருவனந்தபுரம் காங்கிரஸில் கட்சி பொறுப்பில் இருக்கிறவர். ஒரு மலையாள சேனலில் அந்த பிரவீன்கிட்ட அவங்க கேட்குறாங்க, நீங்கள் விளவங்கோடு தொகுதிக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க, அங்கே எம்எல்ஏவானா திருவனந்தபுரத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும், ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வி. நீங்கள் விளவங்கோட்டில் எங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து விளவங்கோட்டில் போய் நிற்கிறீங்க, எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், அல்லது விளவங்கோடு மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டிருக்கணும். இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், விளவங்கோடு தொகுதியில் இன்னும் ஜெயிச்சிங்கன்னா திருவனந்தபுரத்திற்கு என்ன ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு, உறுதியாக கிடைக்கும்னு மலையாளத்தில் சொல்கிறார். இதை வந்து அங்கே நாகர்கோவிலில் இருக்க தமிழர்கள் இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் மீது 4 வழக்குகள் இருக்குது. அந்த டிடி பிரவீன் மேலே 4 குற்ற வழக்குகள் இருக்குது. அந்த 4 வழக்கில் 3 வழக்கில் முகவரி கேரளா முகவரி, ஒரே முகவரி தான், அது திருவனந்தபுரம் முகவரின்னு நினைக்கிறேன். அடுத்து 4வது வேற முகவரி இருக்குது, ஆனால் அதுவும் கேரளா முகவரி தான். அப்போ கேரளாவில் முகவரியை வைத்திருக்க ஒருத்தரை கொண்டு வந்து விளவங்கோட்டில் நிறுத்துகிறாங்க. அது கிறிஸ்தவ நாடாருங்கிற அடிப்படையில் மட்டும்தான். இன்னொன்று, கேரளாவில் இருக்கக்கூடிய நாடார்கள் பூர்வகுடி தமிழர்களாக இருந்தாலுமே இன்றைக்கி அவங்க மலையாளிகளோட கரைந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இவரெல்லாம் மலையாளின்னு தான் சொல்லணும் சரிங்களா, சர்டிஃபிகேட் வேணால் கிறிஸ்தவ நாடாருன்னு இருக்கலாம். அப்போ அவருக்கு சீட்டு கொடுத்தது தவறு தான். அவர் வந்து திருவனந்தபுரத்துக்கு நல்லது உறுதியாக செய்வேன்னு வேறு சொல்கிறாரு.